Hello everyone. ECS 110 6th Gen Core i3 processor போட்டிருக்காங்க. மதர்போர்டு பவர் ஆன் நோ டிஸ்பிளே. See போர்டு ஆன் பண்ணுறேன். போர்டு க்ளீனாக ட்ரிகர் எடுக்குது. அண்ட் என்னுடைய ஸ்க்ரீன் அங்கே உங்களுக்கு க்ளீனாக கனெக்டடாக தான் இருக்குது. எந்த விதமான டிஸ்பிளேவும் இல்லை. இதில் வோல்டேஜஸ் நான் செக் பண்ணுறேன். See 5 volt to 3.3 volt step down regulator இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 5 volt 3.3 volt step down regulator. இந்த இடத்துல இந்த ரெகுலேட்டர் வேலை பண்ணுதா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிற இடம் B10. ஓகேவா? இங்கே வோல்டேஜ் வந்துருச்சுன்னா இப்போ வைக்கிறோம் பாருங்கள். ஐஓ கிட்ட எஸ் ஐஓக்கு இது ஐஓ 64 பின் ஐஓ இது ஐஓக்கு சப்ளை போகுது. ஆர்டிசி செக்ஷன் இங்கே பாருங்கள். இது ஆர்டிசியோட டியூவல் டயோட். ஆர்டிசி சர்க்யூட்ரிக்கு போகுதுன்னு அர்த்தம். ஐஓக்கு போகுது. பிசிஹெச்சோட பவர் மேனேஜ்மெண்ட் ஆன் பண்ணுறதுக்காக போகுது. ஸோ ஸ்விட்சு மெயினாக ஸ்விட்சில் வைக்கிற பாருங்க. இட் ஷுட் பி எய்தர் 3.3 volt ஆர் 5 volt. ஸ்விட்சில் டெஸ்க்டாப்போட மதர் போர்டில் இதுக்கு ஜென்ரேஷன்லாம் கிடையாது. ஓல்டு நியூலாம் கிடையவே கிடையாது. எப்படி வேணால் கொடுப்பான் ஸ்விட்சுக்கு. எய்தர் 5 volt. லேப்டாப் இருந்ததுன்னா இன்னும் அதிகம். லேப்டாப் இருந்ததுன்னா 3.3 volட்டும் வரும், 5 volட்டும் வரும், 12 volட்டும் வரும், 19 volட்டும் வரும். 51 ஆன் ஆஷ் லாஜிக்காக இருந்ததுன்னா ஓகேவா? இது டெஸ்க்டாப்போட மதர் போர்டில் ரெண்டு வோல்டேஜ் தான் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று ஸ்டாண்ட் பை, அதாவது இந்த பர்பிள் வயர்லேருந்து எடுக்கிற 5 volt வரும். 5.16 இல்லையா? நான் இதனுடைய வேல்யூ பாருங்கள். $5.16. ஓகே. ஸோ எதர் என்னுடைய டைரக்ட் 5 volt வரும் அல்லது 3.3 volt எல்டிஓ வெளில வரும். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிறதுலாம் ரேம் செக்ஷன். ஒரு கிகாபைட் மதர் போர்டு, ஆசூஸ் மதர் போர்டு, இசிஎஸ் மதர் போர்டு, ஆஷ்ராக் இதுக்கெல்லாம் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. பிராண்டட் பிசினா அது வேறு. ஓகேவா? ஒரு டெல்லில் இருக்கிற போர்டோ அல்லது லெனோவோவில் இருக்கிற போர்டோ கம்பேர் பண்ணவே முடியாது நாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? கிகாபைட், ஆசூஸ், ஆஷ்ராக்கு, இன்டெல்லோடுது, ஓகேவா, இசிஎஸ், இவங்களுடைய போர்ட்ஸ்லாம் மோர்லெஸ் ஒரே மாதிரி தான் வரும். ஃபைன். இப்போ இது பவர் ஆன் நோ டிஸ்பிளே ஸ்டாண்ட் பை வோல்டேஜில் நான் என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டேன். ப்ராப்பராக இருக்குது. நான் அதுக்கப்புறமா சஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா எல்லாரும் பண்ணுறது தான் பயாஸ். ஓகேவா? பயாஸ். ஸோ நிச்சயமாக உங்கள்கிட்ட ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள்கிட்ட இந்த பேசிக் ப்ரோக்ராமர் ஒன்று இருக்கணும். RT809F ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட 10 மதர் போர்டில் ஒரு டெட்டாக இருந்தாலும் சரி, பவர் ஆன் நோ டிஸ்பிளேல இருந்தாலும் சரி, அவுட் ஆஃப் 10ல் 6 மதர் போர்டு ஆவரேஜாக அது டிஸ்பிளே கொடுத்துரும் அல்லது போர்டை ஆன் பண்ணிட்டோம். ஓகேவா? நான் எதிர்பார்க்குறதும் இந்த பயாஸில் தான் இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிறது. பிகாஸ் பவர் ஆன் ஆகுது, எனக்கு வோல்டேஜெலாம் ப்ராப்பராக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்ததில் என்னுடைய ரேம் வோல்டேஜே கரெக்டாக இருக்குது. என்னுடைய ரேமுக்கு போகிற 2.5 volt, ரேம் ஸ்லாட்டுக்கு போகிற 2.5 volt கரெக்டாக இருக்குது. ரேமோட டெர்மினேஷன் வோல்டேஜ் ப்ராப்பராக இருக்குது. விசிசி ஐஓ, விசிசி எஸ்சிஏ இந்த செக்ஷன்லேருந்து எடுப்பான். தட் இஸ் ஆல்சோ குட். என்னுடைய பிசிஹெச் கோர் ப்ராப்பராக இருக்குது. வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணணும் முதல்ல. ரொம்ப முக்கியமாக ரீசெட் சிக்னல் ஒன்று ஐஓ கண்ட்ரோலர்கிட்ட செக் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் மாத்திரம்தான் பயாஸை ஃப்ளாஷ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டிசியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது என்னுடைய பயாஸ் சிப்பை வெளில எடுக்கிறேன். ஓகே. டிசி ஜஸ்ட்டு 230 volt எடுத்துகிட்டாவே போகிறோம். சரியா? 230 volt எடுத்துகிட்டாவே போகிறோம். இது எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பயாஸ் சிப்பு உள்ளுக்குள்ளார இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஒரு சேஃப்டிக்காக இங்கே இருக்கிற இந்த சிமாஸ் பேட்டரியை எடுத்தாலும் ஓகே தான். கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா எடுக்காமல் பண்ணாலும் ஓகே தான். ஓகே. கிளாஸில் இருக்கு. ஓகேவா? எடுக்காமல் இருந்தாலும் ஓகே தான். ரைட். நவ் சிமாஸ் பேட்டரியை ரிமூவ் பண்ணிடலாம்.
சில மதர் போர்டு டெட்டாக இருந்ததுன்னா இந்த சிமாஸ் பேட்டரியை எடுத்துகிட்டு திரும்பவும் உல்ட்டாவாக போட்டிங்கன்னா கூட போர்டு ஆன் ஆகும். உல்ட்டாவாக போட்டுட்டு ஆன் பண்ணிங்கன்னா போர்டு ஆன் ஆகிடுச்சுன்னா சிமாஸ் நீங்கள் ஆர்டிசி செக்ஷனை நீங்கள் ரீசெட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். போர்டு ஆன் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் அதை நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பயாஸ் சிப்பு நான் சால்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக போர்டை திருப்பி கட்டுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. போர்டு பாருங்கள் அப்படியே உல்ட்டாவாக அப்படியே ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கு, அவ்வளோதான். போர்டு இந்த பொசிஷனில் இருந்தது, ஓகேவா. இந்த பொசிஷனில் நான் வச்சு பண்ணும்போதே எனக்கு நிறைய ட்ராபேக் இருக்குது. நல்லா பாருங்கள், பயாஸ் ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு ஜங்ஷனில் இருக்குது. நான் கன்னை இப்படி இருந்து காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்லாட் ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆகும். சரி, கன்னை இப்படி இருந்து காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய சிமாஸ் பேட்டரியோட ஹோல்டர் டேமேஜ் ஆகும். ரைட், ஓகே. நம்ம இப்படி கன்னை காமிப்போம் அப்படின்னா நல்லா பாருங்கள், இந்த சிமாஸ் ரீசெட் ஜம்பர் டேமேஜ் ஆகும், ஓகேவா. அதுக்காக தான் நான் சேஃபர் சைடு என்ன பண்ணுறேன், போர்டை இப்படி திருப்பி கட்டுறேன். இப்போ நான் இங்கே இருந்து கன் கொடுக்கும்போது டேமேஜ் பெருசாக இருக்காது, ஓகேவா. டேமேஜ் பெருசாக இருக்காது. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போர்டை திருப்பிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ரைட், நான் இப்போ இந்த இடத்துல இருக்கிற பயாஸ் சிப்பை ஃபஸ்ட்டு வெளில எடுத்துட்டு திரும்பவும் சொல்கிறேன், வோல்டேஜ் எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தான் பயாஸை ஃப்ளாஷ் பண்ணணும், இல்லைன்னா பயாஸ் மேலே நிச்சயமாக கை வைக்கக்கூடாது. ஓகே, நான் என்னுடைய பயாஸ் சிப்பை இப்போ நான் ஃபஸ்ட்டு வெளில எடுத்துக்கிறேன். ரைட், இப்போது இந்த பயாஸ் நல்ல கான்டாக்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், பயாஸை நல்லா ஐபியில் போட்டு வாஷ் பண்ணிடணும், ஓகேவா. நான் இப்போ மேலே போட்டிருக்கிறது ஐபி உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் போர்டில் வச்சு பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு காட்டன் எடுத்து அந்த காட்டனில் நீங்கள் பண்ணாவே போகிறோம். இது போர்டில் இறங்குது இந்த ஐபி அப்படிங்கிறதுக்காக ஒரி பண்ண வேண்டாம், அது இம்மிடியேட்டாக எவாபரேட் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம், ஓகேவா. நான் என்னுடைய பயாஸ் சிப் இப்போ கையில் வந்தாச்சு இல்லையா. என்னுடைய ப்ரோக்ராமர் ஏற்கனவே பயாஸை ஃப்ளாஷ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இது வந்து ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். டெட்டாக இருந்ததுன்னா சிமாஸ், அதாவது இப்போ நான் இந்த போர்டை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறேன். டிஸ்பிளே காமிச்சிட்டு எந்த பயாஸை எந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எடுக்கணும்னு கூட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் பயாஸ் ஐசியோட பின் நம்பர் 8க்கு சப்ளை வந்துச்சு அப்படின்னா அந்த பயாஸ் டெட்டுக்கு காரணமாகும், ஓகேவா. த RSM RST டிபெண்ட்ஸ் ஆன் பயாஸ். 3.3 வோல்ட் வாங்கலைன்னா அது டெட்டுக்கு பொறுப்பாகாது. பவர் ஆன் நோ டிஸ்பிளேக்கு அதை எடுக்கணும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தேவையில்லாத வேலைகள் அட்லீஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிப் லெவலில் தேவையில்லாத வேலைகள். போர்டு சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக டிஸ்பிளே கொடுத்துரும், அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது டெக்னீஷியன் தான். ரைட், நவ் இப்போ எவ்வளோ எம்பி பயாஸ் அப்படின்னு பார்க்குறேன் நான், ஒரு 8 MB பயாஸ். ஃபஸ்ட்டு எந்த ஜாபு பண்ணாலும் சரி ஒரு குட் ஹேபிட் என்னவாக இருக்கணும்னா முதல்ல ரீட் கொடுங்க. இது எப்போவுமே பழக்கமாக வச்சுக்கோங்க. கஸ்டமரோட மதர் போர்டில், அதாவது ஃபால்ட்டி மதர் போர்டில் இருந்த பயாஸு இப்போ ரீட் ஆகுது. மேபி திஸ் பயாஸ் குட், மேபி திஸ் பயாஸ் பேட். இந்த பயாஸு குட்டாகவும் இருக்கலாம், பேடாகவும் இருக்கலாம். அது நம்ம முடிவு பண்ணக்கூடாது, ஓகேவா. நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இதை பேக்கப் எடுத்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நம்மளால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னும் போது அந்த ஒரிஜினல் பயாஸையே போட்டு அனுப்பிடலாம், தப்பு ஒன்றுமே கிடையாது.
அதுக்காக பேக்கப் எடுக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. கிளியர்? இது பேக்கப். நீங்கள் எப்படி வேணால் அதை பேர் போட்டு வச்சுக்கிடலாம். ஓகேவா? எப்படி வேணால் எக்ஸ்டென்ஷன் போட்டு வச்சுக்கிடலாம். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு ECS 110ன்னு, ஓகேவா, ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக ECS 110ன்னு போட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டுறேன். நான் இப்போ நான் என் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற பயாஸு, அதாவது ECS H110 நம்ம பேக்கப் எடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேவா? நான் இப்போ ஃப்ளாஷ் பண்ண போகிற பயாஸு இங்கே இருக்குது 110M4C2H. இதை இதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சது வீடியோவை ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக. ரைட்டா? இப்போ இந்த பயாஸை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் கொடுக்குறேன். இப்போது ரைட் கொடுக்குறேன். இந்த மூமெண்ட்டில் ப்ரோக்ராமர் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது. இப்போ நான் எழுதுகிற பயாஸு குட் ஒர்க்கிங் பயாஸா பேட் பயாஸா நிச்சயமாக எனக்கு தெரியாது. இதெல்லாம் டெலகிராம்லேருந்து எடுக்கிறது, வெப்சைட்லேருந்து எடுக்கிறது. அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே வராது. www.ecs.com போய்ட்டு நீங்கள் இந்த போர்டோட பார்ட் நம்பர் போட்டு எடுத்து போடுறது ஒன்றும் ஆகாது. ஓகேவா? க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா அவன் பார்ட் நம்பருக்கு அந்த மாடல் நம்பருக்கு என்ன பயாஸோ அதுதான் கொடுப்பான். டெலகிராம்லேருந்து எடுத்து போடும்போது டவுட்டாக தான் போடணும். பயாஸில் கொஞ்சம் உங்களுக்கு அனுபவம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் பயாஸை ஓனாகவே பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் ஒரிஜினல். உங்களுடைய ஓன் பயாஸை நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் ரியல் நாலேஜ். பயாஸோட எண்ட் அதுதான். ரைட்? இப்போ நம்ம ஏதோ ஒன்று எடுத்திருக்கோம். அந்த பயாஸை 110HM நான் சர்ச் பண்ணி எடுத்தது தான் இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுதி முடிச்சாச்சு. நவ் இப்போ நான் ரீட் கொடுக்குறேன். ரீட் கொடுத்துட்டு நம்ம பஃபர் ஏரியாவில் போய் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளார வேல்யூஸ் இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். சில பயாஸ் ஐசி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக நடக்குது இல்லையா, அந்த மாதிரி நடக்காது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கன்னா மேலே அந்த ஐசியை லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுங்க. ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஓகேவா? ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஆல்மோஸ்ட் இதில் வேலை முடிஞ்சுது. இது நமக்கு வேண்டாம். இது நம்ம போட்ட பயாஸ் தான். இப்போ பஃபர் ஏரியாவும் என்னவாயிருக்கு, ஃபுல்லாகிருக்கு. ஒருவேளை இதில் வோல்டேஜ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, ஒன்லி பயாஸ் மட்டும்தான் கரப்டடாக இருக்குது அப்படின்னா பவர் ஆன், நோ டிஸ்பிளேல இருந்து இந்த மதர் போர்டு பவர் ஆன் ஆகிட்டு டிஸ்பிளே கொடுக்கணும் பயாஸ் இஷ்யூவாக இருந்தால். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே பொசிஷனில் தான் இருக்குது. யூஸ்வலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா பயாஸை எடுக்கும்போதும், ஓகேவா, எடுக்கும்போதும் திரும்ப வைக்கும்போதும் நல்லா பாருங்கள். இந்த பயாஸ் ஐசிக்கு மேலே ஒரு டாட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள். இதுதான் பின் நம்பர் 1க்கு உண்டான ஐடென்டிஃபிகேஷன். தெரியுதா? சி இதுதான் பின் 1க்கு உண்டான ஐடென்டிஃபிகேஷன். அப்போது பயாஸ் ஐசிக்கு மேலே பாருங்கள், எல்லா ஐசிக்குமே பஞ்ச் மார்க் கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்த இடத்துல. இதுதான் பின் 1. நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது பயாஸை எடுக்கும்போது கன்னில் எடுக்கலாம், திரும்ப வைக்கும்போது அயனில் தான் வைக்கணும்னு சொல்லுவேன். பட் இந்த இடம் எனக்கு ரொம்ப ஒரு அன்ஈஸியாக இருக்குது. அயனை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அன்ஈஸியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படி கன்னில் எடுத்தனோ அதே மாதிரி நான் கன்லேயே வச்சிட போகிறேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ண இடம் இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஈஸியாக இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அயனை யூஸ் பண்ணுங்கள். அதனால் என்ன ஆகும்னா பயாஸ் ஐசியோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் எடுத்து வைக்கலாம்.
ஓகே, இந்த லாஸ்ட் பின்ன மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா அதுதான் சப்ளை, பின் நம்பர் 8 தான் சப்ளை ரைட்டா. அந்த பின்ன ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சால்டரிங் ஆன் பண்ணியிருக்கேன், லைட்டாக ஒரு டச் மட்டும் பண்ணிட்டுறேன். லைட்டாக ஒரு டச் அப். அந்த பின் ஒரு மாதிரி டேம்பர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. Okay, okay, now கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கேமராவை அவுட் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எல்லாமே நம்ம ஒரிஜினல் பொசிஷன்லேயே வச்சுருவோம். சிமாஸ் பேட்டரியை போட்டுடலாம். பிசிஹெச் நல்ல டெம்பரேச்சரில் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேவா, மற்றது எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். பிசிஹெச் கொஞ்சம் டெம்பரேச்சரில் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ரைட், பிசிஹெச் ரொம்பவே டெம்பரேச்சரில் இருக்குது. ஓகே, அந்த மானிட்டரோட கேமரா அதை நான் எடுத்துடுறேன். ஃபைன், இப்போ போர்டு ஆன் பண்ணாங்க, டிஸ்பிளே வரணும். கீபோர்டும் கொடுத்துடலாம். now let's turn on. ஃபஸ்ட்டு போர்டு ஆன் ஆகணும். ஏன் ஃபஸ்ட்டு போர்டு ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நல்லா பாருங்கள். சரி, நம்ம இந்த பயாஸில் எதுனா தப்பு பண்ணியிருந்தோன்னா போர்டு இப்போ ஆன் ஆகவே ஆகாது. காரணம் என்ன தெரியுமா? இதை பாருங்கள், இதனுடைய பின் நம்பர் 8. ஓகே, 3.3 வோல்ட் இந்த பயாஸ் உள்ளே வாங்குது. அப்போது போர்டு டெட் ஆகிறதுக்கும் இந்த பயாஸ் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். போர்டு ஆன் ஆகிடுச்சு. நோ, நான் இப்போ என்ன பண்ணுறேன், அன்பிளக் பண்ணுறேன். அகெயின் பயாஸை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல் ஜூம் பண்ணுறேன். நான் எதனா தப்பு பண்ணியிருக்கேனான்னு பார்க்கறதுக்காக. நிச்சயமாக என்னுடைய பயாஸை நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. பயாஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, சால்டரிங் எண்ணில் வேணா நான் ஒரு தடவை டச் பண்ணி விடலாம். No, it's perfect actually. See, கண்டினியூட்டி பார்க்குறேன் பாருங்கள். எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள். ப்ரோபை ஒரு ப்ரோபு எங்கே வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன். இன்னொரு ப்ரோபு ஐசிக்கு மேலே வைக்கணும். ஓ நோ, இந்த பின்னு காண்டாக்ட்லேயே இல்லை.
நெக்ஸ்ட் பின்னில் வைக்கிறோம் பாருங்கள், இது ஓகே. தேர்ட் பின்னில் வைக்கிறோம் பாருங்கள், இது இல்லை, இது இல்லை, ஷோராக இல்லை. அண்ட் அடுத்த பின்னில் வைக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த பின் எதுவுமே எனக்கு உட்காரல. ஓகே, இங்கே வைக்கிற ஓகே, இதில் வைக்கிறோம் பாருங்க, ஓகே, இதில் வைக்கிறோம் பாருங்க, ஓகே, இதில் வைக்கிறோம் பாருங்க, ஓகே. ஆனால் இந்த பக்கம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக உட்கார்ந்த மாதிரியே தெரியல. நல்ல ஸ்கில்டாக சால்வ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ப்ராப்ளம் வராது. நிச்சயமாக சப்ளை கொடுத்துருக்கக்கூடாது. இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிற தவறு தான். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்கள். அவசரப்பட்டு உங்கள் பயாஸை வெளில எடுக்க வேண்டாம். நீங்கள் சரியா, நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சும்மா மேக்னிஃபையர் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதே இடத்த உங்களுக்கு திரும்பவும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சேம் மல்டிமீட்டர் ப்ரோபில் ஓகே பாருங்கள், கிளியர் பாருங்கள், கிளியர் பாருங்கள், கிளியர் பாருங்கள், கிளியர். அப்படியே இந்த பக்கமாக வாங்க பாருங்க. ஓகே 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 பர்ஃபெக்ட். அப்படியே இப்போ ஜூம் அவுட் பண்ணுங்க. சப்ளை கொடுக்குறேன். மானிட்டர் கேமராவை எடுக்கிறேன். இப்போது கான்ஸ்டண்ட்டாக டபக் ஜஸ்ட் நம்மளுடைய எஸ்எம்பிஎஸ் கான்ஸ்டண்ட்டாக நின்னாவே ஓகேன்னு அர்த்தம். ஆஃப் ஆகலை, எஸ்எம்பிஎஸ் ஆஃப் ஆகலை. இப்போது டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகுதா பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட். எப்பவுமே பயாஸை ஃப்ளாஷ் பண்ண உடனே இந்த பேஷன்ஸ் இருக்கணும். சொன்ன இல்லையா, இந்த பேஷன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகுது, ரைட்? இது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு பயாஸு உள்ளே வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி போடும்போது இந்த டைம் எடுத்துக்கும். பட் எப்போவுமே இந்த டைமில் வரக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஓகேவா ஆஃப் பண்ணுறேன்னா ஷட் பண்ணிடுறேன் பாருங்கள். கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டேன்னா, போர்டை ஆஃப் பண்ணிட்டேன்னா, போர்டை அணைச்சிட்டேன்னா, இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டைமை கால்குலேட் பண்ணுங்க. ரெடி? 1 2 3 4 5 6. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராப்பராக இந்த டைம்லேயே டிஸ்பிளே வந்து நின்றுடும். அது இதுக்கப்புறமா டிலே ஆகாது. இதுக்கப்புறமாவும் ஃபர்தராக இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா தென் பயாஸ் சரியில்லை. அகைன் மேனேஜ்மெண்ட் என்ஜின் ரீஜனில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? எப்போவுமே டெஸ்க்டாப்பு லேப்டாப்பு ரெண்டுமே நீங்கள் பயாஸை ஃப்ளாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டைம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த பேஷன்ஸ் இருக்கிறதில்ல. நம்ம பயாஸ் அடிச்சிட்டோம், பயாஸ் ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னா மதர் போர்டு பவர் ஆன் நோ டிஸ்பிளேல தான் இருக்குதுன்னு இப்போ ரெகுலேட்டர் சைடு போடுவீங்க. பெரிய தலைவலியே அதுதான். நீங்கள்
ரெகுலேட்டரி சைடு போகிறது தான் பெரிய பிரச்சனையே. சில மதர் போர்டு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகும். இனி இவன் இந்த டைம்லாம் எடுத்துக்க மாட்டான். நிச்சயமாக இந்த டெஸ்க்டாப் இந்த டைம்லாம் எடுத்துக்காது. ஓகேவா? நான் வேணா டைம் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எஸ்எம்பிஎஸ் நிற்கட்டும். ஓகே, see 1 2 3 4 5 6 7, that's all. ஓகேவா? நீங்கள் 30 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். அப் டு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, தப்பே கிடையாது, டிஸ்பிளே வரும். ஓகேவா? லேட்டாக வந்ததுன்னா ஒன்றும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அட்லீஸ்ட்டு மதர் போர்டோட பவர்ஸில் பிரச்சனை கிடையாது, வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸில் பிரச்சனை கிடையாது, சிபியு கோர் ஆன் ஆகுது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம டிக் மார்க் போட்டுடலாம். ஓகேவா? எல்லா வோல்டேஜும் ப்ராப்பராக இருந்ததுன்னா போர்டு டிஸ்பிளே கொடுக்கும். அதனால் அதெல்லாம் டிக் மார்க் போட்டுடலாம். அகெயின் பயாஸ்கிட்டே போய் கூட விளாட்லாம். நீங்கள் அவசரப்பட்டு பயாஸை நம்ம ஃப்ளாஷ் பண்ணிட்டோம், ப்ராப்பராக தான் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் மதர் போர்டில் டிஸ்பிளே வரல, அப்போ பயாஸ் இஷ்யூ கிடையாது, நம்ம வேறு எங்கன்னா போய் வோல்டேஜை தேடுவோன்னு இந்த இடத்துக்கு போவீங்க. மெயினாக இங்கே தான் போவீங்க. ஏன்னா இந்த பயாஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கோர் ஆக்டிவேட் ஆகாது 6th ஜெனில். இங்கே போய்டுவீங்க, ஸ்ட்ரெயிட்டாக கோர் ஐசிக்கு போய்டுவீங்க. இப்போ தேவையில்லாமல் அவனை ஷூட் பண்ணுற மாதிரி அர்த்தமாயிடும். ரைட்? தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.